பிள்ளைகள், அதில் பாருங்கள், நாம் பொருத்து வகை கிளாஸில் படித்தோம். இப்போ இதில் பிரான்சிய பொருத்து எப்படி தைக்கிறன்றது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். 15 சென்டிமீட்டர் நீளமும் 7.5 சென்டிமீட்டர் அகலமும் உடைய இரு துணிகள் என்ன செய்ய சொல்லியிருக்கு, எடுக்க சொல்லியிருக்கு. இப்படி 2 துணிகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேங்க. 15 சென்டிமீட்டர் நீளமும் 7.5 சென்டிமீட்டர் அகலமும் உடைய 2 துணிகள். இந்த 2 துணியையும் ஒன்றன் மேல் ஒன்று பொருந்தக்கூடிய வகையில் வைக்க சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னால் 2ஐயும் சம அளவில். சரியா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சம அளவில் ஒன்றுக்கு மேல் ஒன்று வச்சுட்டு என்ன செய்யணும்னா 0.5 சென்டிமீட்டர் கீழ் தாழ்த்தி புள்ளி வச்சுக்கணும். எங்க இதில் இருந்து 0.5 பார்த்திங்கன்னா இது 0.5 சென்டிமீட்டர். அதே போல் இந்த அடுத்த விளிம்புலையும் 0.5 சென்டிமீட்டரை நாம் என்ன செய்வோம், குறிச்சிக்கொள்வோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.5 சென்டிமீட்டர் விளிம்பில் வச்சுக்கொண்டு இது 2ஐயும் என்ன செய்யணும், இணைக்கணும். இது 2ஐயும் நான் புள்ளிக்கோடு ரெட் பேனையால் மார்க் பண்ணுறேன். நீங்கள் அப்படி மார்க் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் ரெட் பேனை பென்சில் அடையாளம் பேனை அடையாளம் தையலில் இருக்கக்கூடாது. இது 2ஐயும் குறிச்சிட்டு இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் சின்ன நூலோடலை ஓடணும். உங்களுக்கு சிறு நூலோடல் எப்படி ஓடுறேன்னு ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். இந்த துணி ஊசி நூலை கோர்த்தில் ரெட்டைப்பட்டுக்கு எடுத்துருக்கேன். கீழே என்ன செய்யணும், முடிச்சு போடணும். பார்க்க விளங்கும் இருக்குது. முடிச்சு போட்டுட்டு இந்த 0.5 வழியே என்ன செய்யணும், சிறுநூலோடு ஓடணும். சரியா? அப்படி சிறுநூலோடு ஓடிக்கொள்ளணும். சிறுநூலோடு ஓடிட்டு பின்பக்கம் முடிச்சு போடணும். எப்படி முடிச்சு போடுறது உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த இருக்குது. இதில் சாதுவாக சின்ன குத்தி வளையம் வரும் தானே, அதை இதுக்குள்ளே போட்டு எடுத்துவிடும். இதை முடிச்சு போட்டுட்டு இதை வெட்டி விடணும். தையல் விளங்கணுன்றதுக்காக வேண்டி நான் மெரூன் கலரில் எடுத்திருக்கேன்.